அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அறநூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி திருக்குறளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஷன் ஓடிட்டு இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அறநூல்களில் வந்து பார்த்தீங்கன்னா 14 அடியார் 4 மணிக்கடிகை சைட் பை சைடாக வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா மூவா புக்கு, தேவிரா புக்கு, தமிழ் விர்ச்சுவல் அகாடமி இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ப்ரீவியஸ் கொஷின் வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஓல்டு புக்கு, நியூ புக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அறநூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்களை சங்கம் அருவிய காலம், அந்த சங்கம் அருவிய காலம் வந்து 2 கால இலக்கியம், 17 கீழ்கணக்கு நூல்கள், நீதி நூல்கள், அறநூல்கள்ன்ற வேறு பேரில் குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? இது சங்கம் அருவிய காலம் இலக்கியங்களில் இந்த திருக்குறள் இருக்குல்ல, நாலடியார், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கம் அருவிய கால இலக்கியம்தான். இது 2 கால இலக்கியங்கள் அப்படின்றாங்க. ஏன் 2 காலம்னா களப்பியர்கள் வாழ்ந்த காலம் அப்படின்றதால அது 2 காலம் சொல்கிறாங்க. 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்ற பேரும் இருக்குது. நீதி நூல்கள் பெரும்பாலும் நீதி கருத்துக்களை சொல்கிறதால இது நீதி நூல்கள்னு சொல்கிறாங்க. அறநூல்களும் குறிப்பிடுறாங்க. அறநூல்களும் இதனுடைய காலம்னு பார்த்தோன்னா சங்க காலம் வந்து சங்கம் அருவிய காலம் வந்து 3ஆம் நூற்றாண்டு, கிபி 3ஆம் நூற்றாண்டில் தொடங்கி கிபி 6ஆம் நூற்றாண்டு வரையும் தமிழகத்தை களப்பியர்கள், அதாவது சமண மதம் வந்து அவங்களுடைய மதம், அவங்க தான் ஆண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கணம்னு பார்த்தோன்னா சங்கம் அருவிய காலம் வந்து பார்த்தீங்கன்னா நூலை வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கணக்கு நூல் அப்படின்றது கூறுவது வந்து பார்த்தீங்கன்னா பன்னிருப்பாட்டியல் சொல்லுதுங்க. ஓகேங்களா? சங்கம் அருவிய கால நூலை வந்து கீழ்கணக்கு நூல்னு சொல்லிட்டு பன்னிருப்பாட்டியல் என்ற பார்த்தீங்கன்னா இலக்கண நூல் வந்து குறிப்பிடுகிறது. யாப்புன்றது பார்த்தீங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்களில் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா யாப்பால் ஆயிருக்கு. ஓகேங்களா? 17 கீழ்கணக்கு நூல்கள் எந்த நூல் எடுத்தாலும் 2 வரி தான் இருக்கும். வெண்பா மேக்ஸிமம் ஆயிருக்கும், வெண்பா யாப்பால் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதான் கீ பாயிண்ட்டு. வெண்பானா என்னங்க, கடைசியில் 3 இருக்கும், அதுதான் வெண்பா. ஓகேங்களா? இப்போ திருக்குறளில் மேலே 4 அடி இருக்கா, கீழே 3 அடியில் முடியுது. ஓகேங்களா? அந்த கீழே முடிகிறது 3 அடியில் முடிஞ்சாவே அது வெண்பா தாங்க. என்னென்ன பார்த்தோம்? சங்கம் அருவிய கால இலக்கியங்களுக்கு வேறு பேருன்னா 2 கால இலக்கியம், 17 கீழ்கணக்கு நூலுன்னு சொல்லுவாங்க, நீதி நூலுன்னு சொல்லுவாங்க. களப்பியர்கள் வாழ்ந்ததால் வந்து பார்த்தோன்னா இது 2 காலம். ஓகேங்களா? அறநூல்கள்னு சொல்லுவாங்க. இது காலகட்டம் 3லேருந்து 6ஆம் நூற்றாண்டு வரையும் தமிழர்கள் களப்பியர்கள் வாழ்ந்தாங்க. அப்போ சமண மதத்தை பேஸ் பண்ணி அவங்க வாழ்ந்தாங்க. இந்த இந்த கீழ்கணக்கு நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கணக்கு நூல் அப்படின்றது பன்னிருப்பாட்டியெல்லாம் சொல்லுதுங்க. ஓகேங்களா? பெரும்பாலும் யாப்பில் வந்து வெண்பா யாப்பில் தான் அமைந்திருக்கு அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், பாடல் வரியாக வந்து பார்த்தீங்கன்னா 18 நூல்களை வந்து சொல்கிறாங்க. 4 அடி, 4 மணி, 440. ஓகேங்களா? 4 அடியார், 4 மணிக்கடிகை, 440ன்னா இன்னா 40, இனியவை 40, 440, 5 இணை. ஓகேங்களா? முப்பால் என்னங்க, திருக்குறள், கடுங்கோவை. ஓகேங்களா? பழமொழி, மாமூலம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சிறுபஞ்ச மூலம் இருக்குல்ல, அதுக்கு தான் இன்னொரு பேர் மாமூலம், சிறுபஞ்ச மூலம். ஓகேங்களா? இந்நிலை காஞ்சியோடு, ஓகேங்களா, மதுரை காஞ்சி, ஏலாதி என்பன கைநிலையோடு ஆங்கும். ஓகேங்களா? இதில் மாமூலம் இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். பாடல் புரிஞ்சிச்சா? அடுத்து பார்க்கலாமா? முக்கிய குறிப்புகள்னால் 17 கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலானவை அறநூல்களேங்க. இந்த நீதிக்கால ஆட்சியில் பாலி மொழி பயன்படுத்துகிறாங்க. பாலி சமஸ்கிருத மொழியாக பாலி வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ நீதி நூல் காலத்தில் ஆட்சி மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க, பாலி. ஓகேங்களா? இது தமிழ் விர்ச்சுவல் அகாடமிலேருந்து இருக்கிற கொஷின் தாங்க, எதிர்பார்க்கலாம், டைரெக்டாக வரும். ஓகேங்களா? 11வது இடம்பெற்றுள்ள நூல், அதாவது 11வதாக இடம்பெற்றது திருக்குறள் தாங்க. 4 மணிக்கடிகை என்பது நான்மணின்றது இந்த இதில் 4 மணிக்கடிகை. முப்பால்ன்றது அறம்பொருள் இன்பம் 3 குறிக்குது. கோவைன்றது ஆசார கோவை. கடுகம்ன்றது திருக்கடுகத்தை குறிக்கிறது. ஓகேங்களா? அந்த சாங்கில் இருக்கிறத அப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இதில் மட்டும் கீ பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. நீதி நூல் காலத்தில் ஆட்சி மொழியாக பாலி பயன்படுத்தியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது.
பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் வேறு பெயர்கள்னால் ஆல்ரெடி பார்த்தோம். சங்கம் அருவி இலக்கியம், இரண்டு கால இலக்கியம், நீதி நூல்கள், அறநூல்கள். ஓகேங்களா? சங்கம் அருவிய கால இலக்கியம், இரண்டு கால இலக்கியம், நீதி நூல்கள், அறநூல்கள். இப்போ நூல் இலக்கணம்னு பார்த்தோன்னா பாடல் அடிகளை பொறுத்து மேல் கணக்கு நூல் என்றது பிரிக்கப்படுகிறது. பாடல் அடிகளை பொறுத்து மேல் கணக்கு கீழ்கணக்குன்று பிரிக்கிறாங்க. ஓகே, அதில் வந்து பார்த்தோன்னா அடிநிமிர் வில்லா செய்யுள் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்கு. ஓகேங்களா? அறம் பொருள் இன்பம் இந்த மாதிரி வருதெல்லாம் கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. எதை பொறுத்து? பாடல் அடிகளை பொறுத்து மேல் கணக்கு நூல் இது கீழ்கணக்கு நூல்னு பிரிக்கிறாங்க. இதுவும் கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பன்னீர் பாட்டியெல்லாம் சொல்லுது அடிநிமிர் வில்லா செய்யுள்ள அறம்பொருள் இன்பமாக பிரித்து அடுக்கி அவ்வகை வந்து பார்த்தோன்னா திறம்பட வருவது கீழ்கணக்காம். அறம்பொருள் இன்பம் மூன்றையோ அல்லது அவற்றில் ஒன்றையோ 5 அதற்கு குறைவான யாப்பில் வந்து பார்த்தோன்னா பாடுவது கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அறம்பொருள் இன்பம் 3 இல்லை அவற்றில் ஏதாச்சும் 1, 5 அல்லது அதற்கு குறைவான அடிகளில் வெண்பாவில் பாடுவது கீழ்கணக்கு நூல். 14 கீழ்கணக்கு நூல் தோன்றிய காலம் நீதி நூற்காலம் சொல்லுவாங்க. எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். எதுங்க 14 கீழ்கணக்கு நூல்கள் இதெல்லாம்னா நாலடியார், இது தெரியும் உங்களுக்கு, சமண முனிவர்கள் இயற்றியது 400 பாடல்கள் கொண்டது. நான்மணிக்கடிகை விளிம்புநாகனார் இயற்றியது 101 பாடல்கள் கொண்டது. இன்னா 40 கபிலர் 41 பாடல்கள் கொண்டது. 40 + 1 ஓகேங்களா? 40 பாடல்கள் + 1 வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து. இனிவை 40 பூதன் சந்தனார் 40 + 1. கார் 40 கண்ணன் கூத்துனாருங்க 40 பாடல்கள். களவழி 40 பொய்கையார். ஓகேங்களா? 40 + 1. ஐந்தினை 50 மாறன் பொறையன் 50 பாடல். ஐந்தினை 70 மூவாதியார் 70, அது 70 பாடல். திணைமொழி 50னா கண்ணன் சேர்ந்தார். ஓகேங்களா? 50 பாடல். திணைமாலை 150 கணித மேதாவியார் 150 பாடல்கள் கொண்டது. எனக்கு தெரிஞ்சு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் உட்காந்துரும். ஓகேங்களா? திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா 1330 குறளை போட்டுருவீங்க. திருக்கடகம் நல்லாதனார் வந்து பார்த்தீங்கன்னா இயற்றியது 100 பாடல்கள் கொண்டது. ஆச்சாரக்கோவை பெருவாளி மொழியர் இது கேட்டிருக்காங்க 101 பாடல் 100 + 1. ஓகேங்களா? பழமொழி 400 மூன்றுரை அறையினா 400 பாடல்கள். சிறுபஞ்சம் மூலம் காரியாசந்து 97 பாடல். அதாவது ஒரு சில புக்கில் 97 பழைய புக்கில் கொடுத்துருக்காங்க, 104 புது புக்கில் கொடுத்துருக்காங்க. காரியாசன் பார்த்து வச்சுக்கோங்க. சிறுபஞ்சம் மூலம். ஓகேங்களா? முதுமொழி காஞ்சி கொடலூர் கிளார் வந்து பார்த்தீங்கன்னா 100 பாடல்கள் கொண்டது. ஏழாதி கணித மேதாவியர் 81 பாடல்கள் கொண்டது. கைநிலை இந்நிலை உணர்பேறு இது கேட்டிருக்காங்க. கைநிலை உணர்பேறு இந்நிலை டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டினுங்க. புல்லாங்குடனர். ஓகேங்களா? அப்போ கையில் புல்லாங்குழல் வாசிப்பாரா கிருஷ்ணர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் கீ பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? ரிவிஷன் அப்போ வந்து பார்த்துக்கலாம். சும்மா ரிவிஷன் மட்டும் நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 14 கீழ்கணக்கு நூல்களில் மருந்தால் பெயர் பெற்றது வந்து பார்த்தீங்கன்னா 3 நூலுங்க. ஒன்று திரிகடகம், 2வது வந்து சிறுபஞ்ச மூலம், 3வது வந்து ஏழாதி. திரியன்னா என்னங்க 3, நான்மணிக்கடிகைன்னா 4ங்க, சிறுபஞ்ச மூலம்னா 5. பொருளால் பெயர் பெற்றது. ஓகேங்களா? இரட்டை நூல் அரைநூல் இரட்டை அறநூல்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இன்னா 41 இனியவை 41. இன்னா 40 கபிலரா துன்பங்களை பற்றி பேசுறது. இனியவை 40 பூதம் சேர்ந்தனாரா கபிலர். சரிங்களா? அறநூல்கள் நீதி நூல்களில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்கிறாங்கன்னா நீதி நூல்கள் 11, அகநூல்கள் 6, புறநூல்கள் 1. இந்த ரேஷியோ அப்படியே கேட்டிருக்காங்க. 11:6:1 ரேஷியோ அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. நீதி நூல்களில் சிறியது இன்னா 40 இனிவை 40. பெருசு வந்து திருக்குறள் தெரியும் 1330 பாடல்கள் கொண்டது. ஓகேங்களா? மணிமொழி கோவை என்றது நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை இதெல்லாமே மணிமொழி கோவைங்க. சரிங்களா? பொருந்தாதில் வந்து பார்த்தோன்னா இதை வச்சு விட்ருவாங்க. பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் எதிர்பார்க்கலாம்.
அகநூறுகளில் சிறியதுன்றது கார் 40, பெருசு வந்து பார்த்தீங்கன்னா திணைமாலை 150, திணைமாலை 150. இது இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அறநூல்களுடைய பேசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செஷன் முடிச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பில் வந்து 8 நிமிஷம் இல்லை 9 நிமிஷத்தில் ஒவ்வொரு பார்ட்டாக முடிச்சுட்டே வந்துடலாம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார் அந்த லெசனில் வந்து பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.